அம்மா அம்மா ஏங்க அத்தனை தான் கூப்பிட்டா என்ன சும்மா வெறும் வச்சு தான் நிற்கிறீங்க. அத்தைன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா உங்கள் வாயில் என்ன இருக்கு? கூப்பிடுங்களேன். சரி சுந்தரி. அத்தை. என் சத்தமாக தான் கூப்பிட்டா என்ன? அத்தை. இதான் உங்களுக்கு சத்தமா? ஷோ, என்ன செய்யுதுன்னு தெரில. மா சுந்தரி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கியா தங்கம்? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. பா பா உட்காரு. தம்பி வாங்கப்பா. வரேன்தா. மாமா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காருங்கப்பா, காஃபி போட்டு எடுத்தாரேன். இல்ல பரவாயில்ல அத்தை. சுந்தரி விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். முக்கியமான வேலை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அதை விடுமா. இந்தா உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் இருக்கு, அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் இருக்கு, செப்பல் எடுத்துட்டு சொன்னீல எல்லாமே இருக்கு. சரியா பிடி இந்தா. வாங்கிட்டே வந்துட்டேடி செப்பலு. குடு குடு குடு. என்னம்மா அப்படி கேட்டுட்ட? அப்புறம் நீ கேட்டு நான் வாங்காம வருவேனா? என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதனால நீ கேட்டு வாங்காம வரக்கூடாதுன்னு சொல்லி உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். பிடிமா, வாங்கிக்கோ. சரி சுந்தரி, நான் நினைச்சே பார்க்கல. மறுமணி ஏதோ சொல்லணும் இருந்தியா? ஒன்றும் இல்ல அத்தை. அம்மா ஒரு ஆளவே தான் இருக்காங்க. சுந்தரியை கூட்டிட்டு போனேன்னா சுந்தரி அங்கே ஒரு 2 நாளைக்கு இருக்கும்னு பார்த்தேன். சுந்தரி வரவே மாட்டேங்குது. இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுது. நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? உங்ககிட்ட நான் என்ன சொல்லி வந்தேன்? இங்க வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா, நானும் தான் சுந்தரியை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நானும் சுந்தரி கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? 2 நாள் என் மக என் வீட்டில் இருக்கட்டுமே. அவளுக்கு அங்கெல்லாம் செட் ஆகாதப்பா. இங்கன்னா அவ பாட்டுக்கு இருப்பா. ம் சரி. சரித்தா, வரேன். ஏங்க, ஆமா, ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு எங்க வரீங்க? ஏன் சுந்தரி? அம்மாவை பார்க்கணும். என்ன சொன்னேன் உங்ககிட்ட? உங்க அம்மாவை நம்ம ஊருக்கு போகும்போது பார்த்துட்டு போகலாம். உங்கள் அம்மாவையும் உங்கள் தங்கச்சியையும். சரியா? ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு நேரம் இங்கே வாங்க. நான் இங்கே தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? நான் அங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வரலாம். சும்மா இருக்க வீட்டுக்கு ஏன் அங்கே போய்கிட்டு? பரவாயில்ல பரவாயில்ல, ஆஃபீஸ் முடிச்சுட்டு இங்கே வாங்க. நம்ம ஊருக்கு கிளம்பி போகும்போது ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம். சரியாங்க? ஓ அப்படியா? இல்ல, போயிட்டு பார்க்கலாம்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, போகும்போது பார்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் அம்மா தப்பாக நினைக்க மாட்டாங்க. விடுங்கங்க. சரிங்க, கிளம்புங்க. ஆ சரிம்மா. சரி அத்தா, வரேன். மரமோனி ஏதோ சாப்பிடாம விடுமா, அவர் போயிட்டு கடையில் சாப்பிட்டுக்கட்டும். ஏங்க, போயிட்டு கடையில் சாப்பிட்டுக்கங்க. அம்மா பாவம் என்னத்தை சமைச்சு வைக்க போறாவ. நீங்கள் போங்க. ம் சரி சுந்தரி. வரேன்தா. மாமா வந்தா சொல்லிடுங்க, நான் வந்துட்டு போனேன்னு கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க, நான் சொல்லிக்கிறேன், போங்க. சரி மருமோனே, சொல்லிடுறேன். சுந்தரி, சரி பார்த்து பத்திரமா இரு. வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அடி பாவி, இவ அம்மாவுக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வருவாளாம். இவ அம்மாவுக்கு பிடிச்சது அப்பாவுக்கு பிடிச்சது. நான் வந்து 2 நாளைக்கு எங்கள் அம்மா கூட போய் இருக்கக்கூடாதான். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதான். என் தங்கச்சியை பார்க்கக்கூடாதான். போகிற போக்கில் பார்த்துட்டு கிளம்பணுமா? ஏன் இவ வந்தா எங்கள் அம்மா வீட்டில் இருந்தா ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ அட்டூழியம் தெரியல. இவளாம் மாறுவான்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். மாறுற பாடு இல்லை. சரி போய் தொலையட்டும் சனியை. என்னைக்காவது மாறாமையா போயிடும். பார்ப்போம். சரி, போகிற வழியில் அம்மாவுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும். பாவம் அம்மா. ஸ்வீட்ஸு, தீனி, காரம், கொஞ்சம் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போனால் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இவன் மட்டும் இவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வருவாளாம். நான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கக்கூடாதான். இதெல்லாம் எந்த ஊரில் நியாயம்? சொந்தக்கார பொண்ணை கட்டுவோம், சொந்த மாமா பொண்ணை கட்டுவோன்னு சொல்லி சொல்லி வளர்த்தது இதுக்கு தான் போல. சரி, சொந்தத்தில் கட்டினா நான் மாமாவையும் பார்த்துக்கும் தங்கச்சியெல்லாம் பார்த்துக்குன்னு நினச்சேன். நல்லா பார்த்துக்குது. ம் மா, ரொம்ப பண்றாருமா. ஆமா, இன்னும் அம்மா அம்மா அம்மான்ட்டே இருக்காருமா இவரு. விடுமா, எத்தனை நாளைக்கு அம்மா அம்மான்னு சொல்ல போறாங்க. விடு, பார்த்துக்கலாம். மனுஷன் எனக்கு தெரியாம அவங்க அம்மாக்கு 500 ரூபா அனுப்புறேன்னு சொல்லிட்டு 3000 ரூபா அனுப்பி விட்டாருமா. வந்துச்சு கோவம், பிடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன் பாத்துக்க. ஏண்டி, அவளுக்கு என்ன இப்ப செலவுன்னு 5000 அனுப்பி விட்டாரு? 5000 இல்ல, 3000. 3000 தான். 500 ரூபா பத்தாத அந்த கிழவிக்கு செலவுக்கு. இதுல வேற 5000மா? ஆமா, உன் நாத்தனாகரிக்கு பிள்ளை பிறந்துருச்சு, போய் பாத்தியா? பார்த்தேன். நல்லா கொள்ளுன்னு தான் கிடக்கு. நான் தூக்கலாம் இல்லம்மா, சும்மா இப்படி எட்டி பார்த்துட்டு பேசாம வந்துட்டேன். ஆமா, அவுட்டு பிள்ளையெல்லாம் ஏன் தூக்கிட்டு இருக்கணும்? தூக்கம் வேணாம், ஒன்றும் வேணாம், வீடு. சரிதா, வா, அம்மா உனக்கு கறி குழம்பு வச்சு வச்சிருக்கேன். என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஐயோ, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்பதான் நான் கறி குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சிட்டே வந்தேன். உன் கையால கரெக்டா வச்சு வச்சிருக்க. மருமூணு சாப்பிட சொல்லலான்னு பார்த்தேன், நீ அமுச்சு விட்டுட்ட. போய் கடையில் சாப்பிட்டுக்குவாருமா, விடுமா. சரியா, வா, அம்மா சோறு போட்டு தாரேன். அப்பா எங்க? அப்பா வந்துருவாருமா, வா. சரிம்மா, போயிட்டு சாப்பிடுவோம். பிள்ளை ஆள் என்னமோ மாதிரி எல்லச்சு போயிட்டா. ஆனாப்புல சோறே கிடைக்காது போலாங்க.
ஷோ ஐயோ, கறி குழம்புனோன்னு என்ன சந்தோஷப்படுறா. கறி எல்லாம் அந்த தம்பி எடுத்து கொடுக்காது போல. ஏயா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேயா. நீ எப்படி இருக்க? சுந்தரியை கூட்டிட்டு வராம நீ மட்டும் வந்திருக்க. அவளை 2 நாளைக்கு இங்கே விட்டுட்டு போனானேயா. ஒத்தையா தானே கிடக்குறேன். 2 நாளைக்கு விட்டுட்டு போனா நானும் அவளுமா இருப்போம்ல. இப்படி பண்ற வாரப்பெல்லாம் நீ ஒரு ஆளா வார. அப்புறம் இந்த அன்னைக்கு வந்திய, வந்ததும் தெரியல போனதும் தெரியல. பிள்ளைய பார்த்த நேரத்தில் குடு குடு குடுன்னு ஓடிட்டியா. என்னையா அப்படி பண்ற? உன்னை நானும் அங்கே வாமா வாமாங்கிறேன், நீ அங்கே வரமாட்டேங்கிற. நான் என்ன பண்ண சொல்லு? அங்கே வந்து நீ இருக்கலாம்ல, ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம். இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், மாற்றி மாற்றி இருக்கலாம். வரமாட்டேங்கிற. ஆமா, இந்த ஊரை விட்டுட்டு இந்த வீடு வாசலை விட்டுவிட்டு நான் இங்கே வாரி. நமக்கு சரி விட்டு சுத்தப்பட்டு வராதுப்பா. நம்ம இங்கே இருக்கிற மாதிரி வருமா சொல்லு? அதனால நான் வாட்டிக்கு என் பொழப்ப பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறதா நமக்கு சரிப்பட்டு வரும். ஏம்மா இந்தா, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கம்மா. ஏன்டா தம்பி எனக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு சும்மா பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ நான் என்ன ஸ்வீட் எல்லாமா தின்னுக்கிட்டு உட்காந்துருக்குறேன். தீனியா திங்கிற நான் சின்ன பிள்ளையா? வேண்டாம்னா கேட்க மாட்டேன். கண்டது கடையதை பிடிச்சி ஏதாவது வாங்கிட்டு வந்து எல்லாம் பூசம் பிடிச்சி பாசனம் பிடிச்சி தான் கீழே தான் கொட்டுவேன். நீ ஏன் வாங்கிட்டு வர்ற? என்கிட்ட கேட்கக்கூடாது. என்னம்மா இப்படி சொல்ற? நீ வச்சுட்டு சாப்பிடுமா. உனக்கு யார் அப்புறம் வாங்கி தர்றது? நான் தானே வாங்கி தரணும். வரும்போது வாங்கிட்டு வர்றதானே முடியும். மற்ற நேரத்துல எல்லாமா சும்மா சும்மா உன்னை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? புடிமா. சரி கொண்டா. ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான வேலை, அதான் ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சு. சுந்தரி அவங்க அம்மா வீட்டில் இருக்கா. அங்கன வந்து இருக்கிறவ என்னைய பார்க்க வரக்கூடாதா? இங்கன 2 நாள் என் கூட இருக்கக்கூடாதா அவ? வருவா வருவா. இந்த ஸ்வீட்டெல்லாம் அவள் தான் வாங்கி கொடுத்துட்டா. அப்படியா? என் மரமோ தங்கமானவடா. அதெல்லாம் எனக்கு எல்லாமே வாங்கி தருவா, பண்ணுவா. தங்கமானவ. ஆமாம்மா, இப்படி இந்தா. அப்படியா? மா போயிட்டு வருவா. ஆபீஸ்க்கு போயிட்டு இங்கே தானே வருவ? ஆமாம்மா, இங்கே தான் வரேன். சரியா. சரிம்மா வரேன். அம்மா என்ன குழம்பு வச்சிருக்குன்னு கேட்போம். அம்மா என்ன குழம்பு வச்சிருக்க? ஐயா, ஐய புளி குழம்புல வச்சிருக்கேன். வாரன்னு சொல்லியிருந்தா கறியறி எடுத்துருப்பல்லையா? பரவாயில்லம்மா, புளி குழம்பு ஊற்றி கொண்டு வா, பசிக்குது. தங்கம் அவனே பசிக்குதாம்ல. என்னைக்கு என் பிள்ளை வந்து இப்படி சொல்லாது. இன்னைக்கு பசிக்குதுங்குது. உன் கையால் சாப்பிடணும்னு எனக்கு தோணுதுமா. சாப்பாடு எடுத்துட்டு வரியா? சரியா, எடுத்தாரேன். போ, அங்கிட்டு ஊஞ்சல்ல உட்காரு, வாரேன். சரிம்மா. அம்மானா அப்படி இருக்கணும். சாப்பிடலன்னு உன ஓடுது சாப்பாடு போட்டுக்கிட்டு வர. அமுதாக்கும் போயிட்டு ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். பாவம் அமுதா, பிள்ளைக்கு அன்னைக்கு ஒன்றுமே வாங்கலை. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைக்கு தேவையான கொசு வலையிலேருந்து பெட்டில் இருந்து இதெல்லாம் தாய்மாமாங்கிற முறையில் எல்லாமே நான் தானே வாங்கி தரணும். ஆனால் நான் எதுவுமே பிள்ளைக்காக வாங்கி தரலை. இப்போ வாங்கிட்டு வரணும். வரும்போது இந்த சுந்தரி பிசாசு கூட இருந்தால் ஒன்றும் வாங்க முடியாது. குள்ளாலாம் போட்டாச்சுப்பா. எப்போ பார்த்தாலும் குள்ளா போடலை குள்ளா போடலைன்ட்டு இருப்பாரு உங்க அப்பா. பார்த்துக்கடி, குள்ளா போட்டாச்சு. குள்ளா போட்டோன்னே என் பிள்ளை என்ன அழகா இருக்கா பாரு. பார்க்கவே அருமையா இருக்கு அமுதா. ஆமா ஆமா, பிள்ளையாச்சு நீங்களாச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க. சரி, போறதா இருந்தா கீழே போடாத, பெட்ல போடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. நான் எங்கே போக போகிறேன் பிள்ளையை விட்டுட்டு? அவளை பார்த்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை? ஆனாலும் நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க காலையில். விடு அமுதா, எது தெரியாம நடந்த கோபத்துல தானே. எல்லாம் உன் நன்மைக்கு தானே. நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறதுனால தானே. அதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப திட்டுறீங்கல்லப்பா. விடு விடு, இதனால என்ன இருக்கு? ஆமாம், ரொம்ப தான். பாசம் பாசம்னு நல்லா திட்டு தான் வைக்கிறிய. அமுதா, என்ன பண்ற? இப்போ ஏத்திக்குட்டி என்னடி பண்றா? அத்தை வாங்க, இந்த தான் அம்மாவும் மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. என்னத்த கையில பையெல்லாம் இருக்கு? ஆமாப்பா, உங்க மச்சான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அமுதாட்ட குடுமான்னு சொல்லியிருந்தான். அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏம்மா என்னம்மா சொல்ற? அண்ணன் வந்துச்சா? அப்பா, அண்ணனை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? அன்னைக்கு அவங்க அண்ணன் வந்துட்டு சத்தோட கூட உட்காரலன்னு சொல்லி பூரா காய்ச்ச வந்துருச்சு. இப்போ வேற அண்ணனை ஞாபகப்படுத்திட்டீங்களா? அதனாலதான் காய்ச்சல் வந்துச்சாடி உனக்கு? இல்லம்மா, இவருக்கு என்ன வேலை? சும்மா சொல்றாருமா. என்ன மாப்பிள்ள? இல்லத்த, நிஜமாதாத்த சொல்றேன். நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வாங்கியிருக்கானா. ஏன் அம்மா, ஏன் மச்சானா? ஆமா ஆமா, அமுதாக்கு பிடிச்சது மச்சானுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கேன்னா. எனக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியல மாப்பிள்ள, வாங்கியிருக்கேன்னு சொன்னா மருமோனே.
பரவாயில்ல, என் மச்சானுக்கு எங்கள் மேலே எவ்வளோ பாசம். அவனுக்கு இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் அவன் உங்கள் மேலேயும் தங்கச்சி மேலேயும் அதிக பாசம் வச்சுருப்பான். ஏமா, அண்ணனும் சுந்தரியும் வந்திருக்காங்களா? சுந்தரி எங்கே இருக்கா? அவள் எங்கம்மா அங்கே இருக்கா? அவள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிட்டாளாம். அதனால இவனுக்கு 2 நாள் இங்கே வேலை இருக்கான். முடிச்சுட்டு அப்புறந்தாம்மா போவேன். நான் சாயங்காலம் இங்கே தான் வருவேன். சுந்தரி அவங்க அம்மா வீட்டில் இருக்கான்னு. பசிக்குதுன்னு டாம்டி, எனக்கு உசுரே ஆடி போச்சு. பிள்ளைக்கு பசிக்குது, சோறு போட்டாமா உன் கையால் சாப்பிடணுன்னு. அவள் ஒழுங்காக ஆக்கி போட மாட்டாளாடி. அதான் அவனுக்கு பிடிக்கலையே என்னமோ மாட்டிருக்கு. என்கிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்றான் பிள்ளை. அங்கே சாப்பிடாம இருந்து ஆள் என்னமோ போல இழைச்சிட்டான்டி. என்னம்மா சொல்கிற? இருக்கலாம். அவள் ஒழுங்காக ஆக்க மாட்டாம்மா. அவளை பார்த்தாவே நல்லா தெரியுதுமா. அவளா சமைச்சு போட போகிறா எங்கள் அண்ணனுக்கு. பாவம் எங்கள் அண்ணன் இல்லைம்மா. ஷப்பா, இவகிட்டயே அத்தை சொல்றிய? இந்த ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு என்ன, நீங்கள் சொல்லுவியா? என் அண்ணன் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், பேசுவிய நீங்கள். நாங்கள்லாம் கஷ்டப்படாமையா வந்தோம், உங்கள் அண்ணன் மட்டும் பெருசாக கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிக்கிட்டு திரியிற. அட போடி எங்கிட்ட அமுதா. ஒன்று இதை ஒன்று சொல்லிடுவிய. மா, உட்காருமா. ஆமாத்தா, பேத்தியை பார்க்க வந்துட்டு நான் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். கொண்டா அவளை. இந்தாம்மா.